பிப்ரவரி 13ஆம் தேதி ராத்திரி 12 மணி. ஹரிணி தன்னோட காதலன் தனுஷ்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா. ராத்திரி 12 மணிய தாண்டிடுச்சு. பிப்ரவரி 14 ஆரம்பிச்சிடுச்சு. காதலர் தினம் வந்துச்சு. தனுஷ் கண்டிப்பா எனக்காக வருவாரு, எனக்காக கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வருவாரு. நானும் அவருக்கு மொபைல் போன் கிஃப்டா வச்சிருக்கேன். அந்த நேரத்துல காலிங் பெல் அடிச்சது. அவ ரொம்ப சந்தோஷத்தோட தனுஷ் தான் வந்துட்டான்னு, இதோ வரேன் தனுஷ் அப்படின்னு போய் கதவை திறந்தா. கதவை திறந்த அவ கொடூரமான ஒன்ன பார்த்தா. அது என்ன தெரியுமா? ஒரு பேய் தனுஷோட தலைய வெட்டி கையில வச்சுட்டு நின்னுச்சு. இந்த ஹர்னி, என் கிஃப்ட் வாங்கிக்க. அத பார்த்த ஹர்னி தனுஷ் அப்படின்னு சொல்லி மயங்கி விழுந்துட்டா. ரொம்ப நேரம் கழிச்சு அவ மயக்கம் தெளிஞ்சு கண்ணை விழிச்சு பார்த்தா. அப்ப அவ ஒரு ஹாஸ்பிட்டல் பெட்ல இருந்தா. நான் இங்க எப்படி வந்த? தனுஷ் தனுஷ் தலை அவ செத்து போயிட்டான். அத கேட்ட டாக்டர், இங்க பாருமா, உனக்கு ஒண்ணும் ஆகல, இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நேரம் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. டாக்டர், என்னை யார் இங்க கூட்டிட்டு வந்தது? யாரோ இல்லம்மா, உன் கணவன் அருண் தான். அதோ அவரே வராரு பாரு. அப்போ அருண் அங்க வந்தான். ஆனா டாக்டர், எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, இந்த அருண் யாருன்னு எனக்கு தெரியாது. டாக்டர், ஏன் இவ இப்படி பேசுறா? இவளுக்கு என்ன ஆச்சு? ஏன் இவளுக்கு என்ன ஞாபகம் இல்ல? அருண், என்னோட நீங்க கொஞ்சம் வெளியில வாங்க, உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஹரிணி கிட்ட, இங்க பாருமா, கொஞ்ச நேரம் நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அருணும் டாக்டரும் வெளியே போனாங்க. எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி தூங்க ஆரம்பிச்சிட்டான். இங்க டாக்டர் அருண் கிட்ட, இங்க பாருங்க அருண், உங்க வைஃப் ஏதோ பார்க்க கூடாதத பார்த்து பயந்து போயிருக்காங்க, அதனாலதான் அவங்க இப்படி பேசுறாங்க. அது சரி, முதல்ல இத சொல்லுங்க, உங்க வைஃப் தனுஷ் தனுஷ்னு சொல்லிட்டு இருந்தாங்க, யார் இந்த தனுஷ்? டாக்டர், எனக்கு அது தெரியாது. நான் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தேன், அவ மயங்கி கீழே விழுந்து கிடந்தா. நான் பயந்து போய் என்ன ஆச்சுன்னு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்தேன். சரி அருண், ஒன்னும் பிரச்சனை இல்ல, அவங்க திரும்பவும் சரியாயிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹரிணி தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சா. அருண் அவகிட்ட போனா. என்னங்க, எனக்கு என்ன ஆச்சு? நம்ம ஏன் இங்க இருக்கோம்? ஹரிணி, ஒன்னும் இல்ல, நீ படுத்துக்கோ. இல்லங்க, எனக்கு இங்க இருக்க பிடிக்கல, நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. சரிம்மா, நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்னு டாக்டர் கிட்ட வீட்டுக்கு போற விஷயத்த சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனேயே பேய் புடிச்ச மாதிரி அவ அழுதுகிட்டு பயங்கரமா சத்தம் போட்டு தனுஷ் தனுஷ்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. என்னாச்சு ஹர்னி, என்னாச்சு? யார் தனுஷ்? யாருடா நீ? என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? என்னாச்சு ஹர்னி உனக்கு அப்படின்னு ஹர்னி கிட்ட போகும்போது அவ பயங்கரமான பேய் ரூபத்துக்கு மாறி அவன் கழுத்தை புடிச்சு உயரமா தூக்குனா. அவன் பயத்துல, ஹர்னி ஹர்னி, என்ன விட்டுடு விட்டுடு அப்படின்னு கத்துன உடனே அவனை தூக்கி கீழே போட்டுட்டா. அவன் பயத்துல எழுந்திருச்சு வேக வேகமா வெளியில ஓடி போயிட்டான். ஓடிக்கிட்டே அருண், ஹர்னிக்கு ஏதோ பேய் பிடிச்சிருச்சு, இந்த வீட்டுல பேய் இருக்கு, இந்த வீட்டை வாங்காதன்னு எவ்வளோ பேர் சொன்னாங்க, கேட்காம குறைஞ்ச விலைக்கு வருதேன்னு வாங்கிட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இந்த பேய பார்த்ததும் தெரியுது. அவன் ஒரு இடத்துல நின்னு அந்த வீட்டை வித்தவருக்கு போன் பண்ணான். ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? நான் என் வீட்டுல தான் இருக்கேன், என்னாச்சு? ஏதோ டென்ஷனா பேசுறீங்க? ஒண்ணும் இல்ல, நான் நேர்ல வந்து எல்லாத்தையும் சொல்றேன், நீங்க எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு போனை கட் பண்ணா. என்னாச்சு, ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அருண் திலக் வீட்டுக்கு போனான். திலக், எனக்கு நீங்க ஒரு உண்மைய சொல்லணும், உண்மைய மட்டும் சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி இந்த வீட்ல யாராவது இருந்தாங்களா? அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு உண்மைய சொல்லுங்க. அது அது அருண், அது வந்து சுத்தி வளைக்காம உண்மைய சொல்லுங்க. அருண், இதுக்கு முன்னாடி அந்த இடத்துல ஹரிணின்னு ஒரு பொண்ணு இருந்தா, என்ன நடந்ததுன்னு தெரியாது, ஆனா கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 14 இறந்துட்டா. அது கொலையா தற்கொலையான்னு தெரியாது. அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு யாரு வந்தாலும் அங்க பேய் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் திரும்ப போயிட்டு இருந்தாங்க. இவ்ளோ தெரிஞ்சிருக்கு, ஏன் அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? இந்த வீடு குறைஞ்ச விலைக்கு வருதுன்னு சொல்லி மத்தவங்க எவ்ளோ சொல்லியும் அதை கேட்காம இந்த வீட்டை வாங்கின. இப்ப என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. அப்போ திலக் எல்லாத்தையும் சொன்னான். நீங்க பயப்படாதீங்க, என்கிட்ட
சுவாமி மந்திரிச்ச தண்ணி இருக்கு, அத கொண்டு போய் உங்க மனைவி மேல தெளிச்சா அவங்கள புடிச்ச பேய் அப்படியே ஓடிடும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவங்க 2 பேரும் வந்து வீட்ல இருந்த ஹரிணி மேல தண்ணி தெளிச்சாங்க. உடனே அவ உடம்புல இருந்த பேய் வெளியில வந்து, என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே உங்க மனைவி உடம்புல புகுந்துக்கல. ஒவ்வொரு வருஷமும் பிப்ரவரி 14 அன்னைக்கு எனக்கு தெரியாமலே இது நடக்குது. ஆமா, நீங்க யாரு? என் பேரு கூட ஹரிணி தான். நானும் தனுஷும் காதலிச்சோம். அந்த விஷயம் தெரிஞ்சும் கூட அரவிந்த் அவனை லவ் பண்ணணும், அப்படி காதலிக்கலன்னா கொன்னுடுவேன்னு சொன்னான். அன்னைக்கு பிப்ரவரி 14 தனுஷ்காக காத்துட்டு இருந்த எனக்கு அரவிந்த் வெட்டுன தனுஷோட தலை தான் கிடைச்சது. இதுதான் உன் பரிசுன்னு அரவிந்த் பேய் உருவத்துல வந்து சொன்னான். எல்லாத்தையும் ஹரிணி சொல்லிட்டு இருந்தா. அரவிந்த் பேயின்னு சொல்றீங்க? ஆமா, அரவிந்த் செத்து போய் பேயா மாறி தனுஷ சாகடிச்சிட்டான். அந்த கொடூரத்தை பார்த்த நானும் திடீர்னு இறந்து போயிட்டேன். அதனாலதான் இப்படி தெரிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு யார் மேலயும் பகை இல்ல. நான் யாரையும் எதுவும் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுச்சு.